நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு பாஸ்? அது விஜய் ப்ரோ. விஜினா? விஜய் ஸ்ரீ. நேத்து நான் பார்த்த பொண்ணு. ஐயோ! ஏய், ஏங்க ஏன் இப்படி பண்ணீங்க? எவ்வளவு ஜெனியூனா லாயலா என்னை பத்தி எல்லாம் சொன்ன. நீங்க ஏங்க இப்படி பண்ணீங்க? ஏங்க நீங்களாங்க அது அன்னைக்கு புடவை கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு குனிஞ்ச தலை நிமிராம என்கிட்ட பேசுனது? அன்னைக்கு தலை குனிஞ்சு நின்னதுக்கும் இன்னைக்கு நிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ஏங்க உங்கள்ட்ட முதல் கேள்வி என்ன கேட்டேன்? யாரையாச்சும் லவ் பண்றீங்களான்னு தானே கேட்டேன். ஒருவேளை நீங்க ஆமான்னு சொல்லியிருந்தா உங்க ஃபீலிங்ஸை மதிச்சு நான் அப்படியே திரும்பி போயிருப்பேங்க. அன்னைக்கு யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி எப்படிங்க மனசு வந்துச்சு? அது எப்படிங்க எனக்கு இந்திய பண்பாடு கலாச்சாரம் பிடிக்குன்னு சொன்னீங்க? நல்லா இருக்குங்க உங்க இந்திய பண்பாடு கலாச்சாரம். பா, இதுக்கு நான் கனடாலே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பேனே. அவன் என்கிட்ட ஓப்பனாவே சொல்லிட்டு போவா நான் பப்புக்கு போறேன்னு. இப்ப கூட நீங்க பப்புக்கு வந்ததுக்கோ இல்ல டான்ஸ் ஆடினதுக்கோ இல்ல தண்ணி அடிச்சதுக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதை நீங்க என்கிட்ட ஓப்பனா சொல்லியிருந்தா கூட நானே உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனா என்னை ஏமாத்தணும்னு பாத்தீங்க பாருங்க, அப்பவே எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஏங்க கணவன் மனைவி உறவுன்றது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஈக்குவலான ஒரு உறவுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்த மாட்டோம், அவங்களுக்கு உண்மையா இருப்போம், எதுனாலும் ஷேர் பண்ணிப்போம். ஆனா எப்போ நீங்க என்ன ஒரு பேசிக் ஃப்ரெண்டா கூட நினைக்கலையோ அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக முடியாதுங்க. அதுக்கு சான்ஸே இல்லை. என்ன விடுங்க, நான் யாரோ எங்க இருந்தோ வந்தவன். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, என்னை பத்தி உங்களுக்கும் தெரியாது. அதனால என்ன ஏமாத்தணும்னு நினைச்சது பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனா எப்படிங்க உங்க அப்பாவை ஏமாத்த உங்களுக்கு மனசு வந்துச்சு? இல்ல அவருக்கும் இந்த விஷயம் தெரியுமா? அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தீங்களா? பாவங்க அவரு உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? அம்மா இல்லாத பொண்ணுனால உங்களை ரொம்ப செல்லமா வளர்த்தாருன்னு சொன்னாரு. அவரோட அன்பை எப்படி மிஸ்யூஸ் பண்றீங்க? இல்ல உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற இண்டிபெண்டன்ஸை மிஸ்யூஸ் பண்றது ரொம்ப தப்புங்க. அப்புறம் நம்ம லைஃபே ரொம்ப மிசரபிள் ஆயிரும். இனிமேலாவது உங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணா வாழ ட்ரை பண்ணுங்க. நான் வரேங்க. ஒரு நிமிஷம், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. அவருக்கு தெரிஞ்சா செத்தே போயிடுவாரு. ஏங்க இதெல்லாம் தெரிஞ்சு எப்படிங்க இப்படி எல்லாம்? மாட்டிக்க மாட்டோம், நம்மளுக்கு எதுவும் நடக்காதுன்னு நினைப்பதான் இல்ல? கவலைப்படாதீங்க. என் மூலமாவோ இல்ல என் சார்ந்தவங்க மூலமாவோ இது உங்க அப்பாக்கு தெரிய வராது. நீங்களே போய் உங்க அப்பாட்ட இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிருங்க. நான் எப்படிங்க சொல்றது? அதை என்கிட்ட கேக்குறீங்க? எப்படி உங்க அப்பாட்ட ஒரு பொய் சொல்லிட்டு தானே இங்க வந்தீங்க? வெரி ஈஸி. அந்த மாதிரி இன்னொரு பொய் சொல்லுங்க, இந்த கல்யாணம் நின்றும். வேணா இப்படி சொல்லுங்களேன், நான் சரவணன் பார்த்தேன், அவன் கார்ல 4 பொண்ணுங்களோட குடியும் கும்மாளமா இருந்தான், அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பொறிக்க என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு போய் சொல்லுங்க. உங்க அப்பாவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு. சாரிங்க. உங்களை உங்க வீட்டுல டிராப் பண்ணுமா? இல்ல, நானே போய்க்கிறேன். பார்த்து டேக் கேர்.
அம்மா, சௌந்தர்யா, என்னம்மா 2 நாளா போனே காணோம்? எங்கம்மா இந்த சரவண பயலுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக நான் அலைஞ்சுகிட்டு இருக்கோம். அதான் போனே பண்ண முடியல. அம்மா, மீனாட்சியை கூட ஒரு இடத்துல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்ன சொல்ற சௌந்தர்யா? பேசி முடிச்சிட்டீங்களா? இல்லம்மா, என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து பார்த்தாங்க. மாப்பிள்ளைய மீனாட்சிக்கு பிடிச்சது. மீனாட்சியும் சம்மதம் தான் சொன்னா. அப்புறம் மாப்பிள்ளை 6 மாசத்துல அமெரிக்கா போயிடுவாரு, அடுத்த வருஷம் உங்க பொண்ணையும் கூட்டிட்டு போயிடுவாருன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாரு. இவருக்கு வந்துச்சு பாரு கோவம். தட்டுக்கிட்டெல்லாம் பறக்க விட்டு எந்திரிச்சு வெளியே போங்கன்னு துரத்தி விட்டுட்டாரு. ஆ, ஆ. ஏண்டி அமெரிக்கா மாப்பிள்ளன்னா ஓகே தானே? நீ வேறம்மா, இப்படிதான் என் தங்கச்சியை ஒருத்தன் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான். இப்ப என் பொண்ணையும் ஒருத்தன் கூட வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்றியான்னு கேட்டாரு. அம்மா, சரவணனுக்கு எந்த இடமும் செட் ஆகலையாமா? அத சொல்லத்தாமா உனக்கு போன் பண்ண. என்னம்மா? நேத்துதான் சரவணனுக்கு ஒரு பொண்ண பார்த்தோம். சரவணனும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கான். அது என்னமோ அமையுமோ அமையாதோன்னு தெரியல, பாக்கலாம். சௌந்தர்யா, ஆ, அம்மா, நான் ஒன்னு சொல்லலாமா? என்னம்மா சொல்லு. நீ ஏமா சரவணனுக்கு மீனாட்சிய பொண்ணு கேட்கவே இல்ல? ஆ, சௌந்தர்யா, நான் ரொம்ப எதிர்பார்த்தேம்மா நீயா வந்து பேசுவேன்னு. ஏமா, சரவணனுக்கு மீனாட்சி சரியா வருவான்னு உனக்கு தோணலையாமா? சௌந்தர்யா, என்ன பேசுற நீ? மீனாட்சிய பார்த்த உடனே என் மனசுக்கு தோணுச்சு, இவ தான் என் பேரனுக்கு சரியான ஆளு. ஆனா நான் ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அது நடக்கணும் சௌந்தர்யா. ஏமா நடக்காது? மீனாட்சிய பொண்ணு பார்த்த பையன் அமெரிக்கா போக போறான்னு சொன்ன உடனே உன் புருஷன் வானத்துக்கும் பூமிக்கும் தாவனாருன்னு சொன்ன. இன்னும் பழச மறக்காத ஆளு எப்படிமா சரவணனை மன்னிச்சு பொண்ணை கட்டி கொடுக்க சம்மதிப்பாரு? அம்மா, ஒரு கல்யாணம் நடந்துதான் இந்த குடும்பம் பிரிஞ்சது. இப்ப பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேரணும்னா இன்னொரு கல்யாணம் நடந்தாதாம்மா முடியும். என்னம்மா சொல்ற? சரவண மீனாட்சி கல்யாணம் தாம்மா நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஒரே வழி. அம்மா, ஏமா ஒன்னும் பேசாம அமைதியா இருக்க? சௌந்தர்யா, இப்ப கேக்குறேன். என் பேரன் சரவணனுக்கு உன் பொண்ணு மீனாட்சிய கட்டி கொடுக்க சம்மதிப்பியா? கட்டி கொடுக்கறது என்னம்மா? உன் பேரனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வந்து கூட்டிட்டு போக சொல்லுமா என் பொண்ண. சரிம்மா, நான் அப்பா கிட்ட பேசிட்டு நான் உனக்கு திரும்ப போன் பண்றேன். சரிம்மா. என்ன இவ தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா? சாரதா, என்ன ஆச்சு? சௌந்தர்யா போன் பண்ணாங்க. அதுக்கு ஏன் அழுதுட்டு இருக்க? அவ ஒரு விஷயம் பேசினா. என்னது? நம்ம சரவணனுக்கு ஏன் மீனாட்சிய பொண்ணு கேட்கலன்னு கேட்டாங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? அம்மா, மீனாட்சிய பார்த்ததுல இருந்து நானே இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே பேசிட்டீங்க. அப்போ உங்களுக்கு இதுல? எனக்கு இதுல பரிபூரண சம்மதம். ஏங்க, இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை நடத்தி வைக்கிறதுக்கு தானே நம்ம இருக்கிறோம். இன்னும் ஒரு 500 எபிசோடுக்கு மென்டலா தயாராயிட வேண்டியதுதான். இந்த சரவணன் பயலுங்க இருக்கானுங்களே, எப்படி? யாம் இருக்க பயமேன். சரிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன உன் பேரன் திடீர்னு நொந்து நூடுல்ஸான எஃபெக்ட் கொடுக்கறான்? நைட்டு வேற எஸ்கேப் ஆயிட்டான். தெரியலையேங்க. வா, அருகில் சென்று என்னவென்று விசாரிப்போம். பேராண்டி, பேராண்டி, ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய்? தாத்தா, I'm in real bad mood. Please leave me alone.
சரவணா, ஒருத்தன் குட் மூட்ல இருக்கும் போது அவனை தனியா விட்டுடலாம், ஆனா பேட் மூட்ல இருக்கும் போது தான் அவனுக்கு நம்ம கம்பெனி தரணும். என்ன பிரச்சனைன்னு சொல்லு கண்ணா. அதெல்லாம் இருக்கட்டும், இந்தியால என்ன பிளான்? என்னப்பா இது 520வது எபிசோட்ல அருணாச்சலம் கேட்ட மாதிரி கேக்குற? உனக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம், பார்த்தாச்சு. அடுத்து உடனே நிச்சயதார்த்தத்தை பண்ணி உங்க அப்பா அம்மா வர சொல்லி கல்யாணத்தை முடிக்க வேண்டியது தானே? நான் அதை கேட்கல தாத்தா. வேற என்ன பிளான்? அதுவா, தாத்தாவும் பாட்டியும் சூழல் போலான்னு இருக்கோம்ப்பா. டூரா? அது ஒண்ணும் இல்லை சரவணா, தாய்நாட்டுக்கு வந்து பல வருஷங்கள் ஆச்சு இல்லையா? அதனால காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு டூர் போலான்னு இருக்கோம். சீக்கிரம் அதை அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வந்துருங்க. இப்ப அதுக்கு என்னப்பா அவசரம்? We are leaving India soon. ஏங்க சரவணன் என்னங்க சொல்றான்? இவ ஒருத்தி 25 வருஷமா கனடால இருந்துட்டு இன்னும் இங்கிலீஷ் படத்துக்கு சப்டைட்டில் கேப்பா. என்னன்னு சொல்லுங்க. உன் பேர சீக்கிரம் இந்தியா விட்டு போனோம்னு சொல்றான். சரவணா, ஏன்பா ஒரு மாதிரியா ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்ற? என்னாச்சு? அட சொல்லு நைனோ. தப்பு பண்ணிட்டேன் தாத்தா. என்ன தப்புப்பா? முதல்ல எங்க அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு நினைச்சேன்ல, அது தப்பு. எனக்கு கனடால அவ்வளவு பொண்ணு பார்த்தோம், எனக்கு தமிழ் கலாச்சாரப்படி தான் பொண்ணு வேணும்னு நினைச்சேன் பாரு, அது பெரிய பெரிய தப்பு. இனஃப் தாத்தா, ஐ அம் டன். நம்ம திரும்பி கனடாவே போயிடலாம். என்ன சரவணா இப்படி பேசுற? உனக்கு இங்க ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணி வச்சிருக்கோமே, நீ கூட உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னியப்பா. இட்ஸ் ஓவர் பாட்டி. அப்படின்னா தாத்தா, இப்போ உனக்கு சப்டைட்டில் வேணுமா? பொருள் புரிந்தது. இதனால் நீ எங்களுக்கு சொல்ல வரும் கருத்து? தாத்தா, எனக்கு இந்த பொண்ணு வேணாம், இந்த கல்யாண விஷயம் ஓவர்னு சொல்றேன். என்ன சரவணா, என்ன சொல்கிறாய் நீ? The game is over. சரவணனுக்கு இந்த பொண்ணு பார்க்குற படம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் a big failure. கனடாக்கு பொட்டி கட்ட வேண்டியதுதான். ஏன்பா இப்படி பேசுற? என்ன ஆச்சு? நீங்க எனக்கு பார்த்த பொண்ணு எங்க அம்மா கால் தூசி கூட ஈடாக மாட்டாங்க. என்ன சரவணா, அந்த பொண்ணோடு ஏதாவது தகலாறா? நாங்க வேணா அவகிட்ட பேசி பார்க்கட்டா? நானே அவ கூட பேசி முடிச்சிட்டு தான் வரேன். நல்ல குடும்ப பொண்ணா தெரிஞ்சாளப்பா. செம்ம குடும்ப பொண்ணு. நேத்து ஒரு பப்ல ஆடிட்டு இருந்த போது என் கண்ணுல செம்ம குடும்ப பொண்ணா தெரிஞ்சா. பப்பா, வீட்டுல பம்மிக்கிட்டு இருந்த பொண்ணு சாயங்காலமா பப்புல கும்மி அடிச்சிருக்காளா? என்னடா என்ன சொல்ற? நான் டிசைட் பண்ணிட்டேன் தாத்தா, எங்க அம்மா மாதிரி பொண்ணு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஐ அம் a big loser. நான் போறேன் தாத்தா. பாய். ஏங்க பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா? நாம நிப்பாட்டணும்னு நினைச்ச கல்யாணம் தானே நின்னுடுச்சிங்க. எஸ் எஸ் எஸ். இப்ப அடுத்தது என்னங்க பண்ணலாம்? டேக் டைவர்ஷன் டு கல்லிடக்குறிச்சா. துன்பம் நேர்கையில் விஸ்கியை போட்டு நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எனக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா. சரவண மாதிரியே தானே எல்லாத்தையும் பண்றேன். அதுவும் சரிதான், நீயும் சரவணன் தானே, அவனை மாதிரி தானே பண்ணுவ. தாத்தா, எனக்கு கொஞ்ச நாள் தனியா விடுறியா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன் தாத்தா. பேராண்டி, யாராவது சீரியஸா இருந்தா எனக்கு சிரிப்பு தான் வரும். இந்த சோகமான காட்சிகள்லாம் எனக்கு சரிப்பட்டே வராது. ஆடியன்ஸ் நம்ம கிட்ட இருந்து இன்னும் நிறைய காமெடிகள் எதிர்பார்க்கறாங்க சரவணா. பொண்ணு கிடைக்கலன்னா என்ன தாத்தா? மம்மி டாடி பத்தி, அவங்களோட அழகான காதல் கதை பத்தி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. அது போதும் தாத்தா.
சரி, ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டு போறதுதான் போறோம். ஒரு கட்டிங்க போட்டுட்டு போலாமே. என்ன கட்டிங்? நம்ம ஊர்ல ஒரு லார்ஜ் கட்டிங் தான் நாங்க சொல்லுவோம். தாத்தா ப்ளீஸ் தாத்தா, அதுக்கெல்லாம் எனக்கு மூடு இல்ல தாத்தா. அடப்பாட, மூடு இல்லாத நேரத்துல தாண்டா பாட்டில் மூடிய திறக்கணும். அப்புறம் மூடு தானா வரும். தாத்தா சொன்னா கேளு தாத்தா, வேணாம் தாத்தா. இந்த இப்படி 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 கிழவி. ஏன் தாத்தா? அம்மா. சோ நைஸ், சோ நைஸ். இந்தியாவுக்கு வந்ததும் ஒரு இந்திய பேரனா தாத்தா கூட அடிக்கிறதுக்கு வெக்கப்படாத. நானான்னு சொல்றேன். There you are. Cheers. சரவணா, நீ கனடா போகணும்னு சொன்னது சரி, ஒத்துக்கிறேன். ஆனா வந்த வேலையை முடிக்காம போனா அது நெருடலா இருக்காது? இட்ஸ் ஓகே தாத்தா, நான் தோத்தவனா இருந்துட்டு போறேன். சே, நான் அப்படிலாம் சொல்லல கண்ணா. ஆசைப்பட்டதை ஏன் கைவிடணும்? சீச்சி, இந்த பழம் புளிக்கும்னு ஒரு குள்ள நரி பாதியிலேயே முடிவு எடுத்துச்சான். அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல தாத்தா. நான் என்ன பண்ணுவேன் தாத்தா, ஒண்ணு சின்ன பிள்ளையா கூட்டு வந்து நிறுத்துறீங்க, இல்லனா சின்ன பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு டிஸ்கோ போற பொண்ணை கூட்டு வந்து நிறுத்துறீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது தாத்தா. நான் எங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டேன், அதுக்கு தானே தாத்தா இவ்வளவு தூரம் வந்தேன். இதெல்லாம் உனக்கு புரியாது தாத்தா. டாய், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத. 25 வருஷத்துக்கு அப்புறமும் இங்க எதுவும் மாறல, இனியும் மாற போறதில்ல. உனக்கு இன்னொரு மீனாட்சி நிச்சயம் கிடைப்பா. அதுக்கு முதல்ல உனக்கு பொறுமை வேணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 25 வருஷத்துக்கு அப்புறமும் இங்க எதுவும் மாறல, இனியும் மாற போறதில்ல. உனக்கு இன்னொரு மீனாட்சி நிச்சயம் கிடைப்பா. அதுக்கு முதல்ல உனக்கு பொறுமை வேணும். இப்படிலாம் எமோஷனல் ஆகி பேசாதடா. அப்படி இல்ல தாத்தா. அப்படிதான். ஒரே ஒரு சிவரஞ்சனி உன் மனசை நோகடிக்க முடியும்னா அப்புறம் என்னடா நீ தமிழ் பொண்ணை கேட்கிறிய? நீ முதல்ல தமிழ் பையனா இருக்கியா? நான் தமிழ் பையன்தான். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, விழுந்தா விதையா விழணும், எழுந்தா மலையா எழுந்திருக்கணும். தாத்தா, ஒரு பொண்ணு பாக்குற மேட்ருக்கு இந்த டயலாக்னா உனக்கு ரொம்ப ஓவரா தெரியல? சரிப்பா, கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. யோ தாத்தா, நான் கனடா போறது கன்ஃபார்ம். முடிஞ்சா வா, இல்லைன்னா என்ன விட்டுருங்க, நான் தனியா போய்க்கிறேன். சரி, முடிவு எடுத்துட்டல, அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயம், உன் அப்பா மாதிரி தான் நீயும்னு நான் இப்பதானே சொன்னேன். ஆமா சொன்னீங்க, அதுக்கு என்ன போ? ஆனா என் மக சரவண உன்ன மாதிரி முன் வச்ச கோலை பின் குத்துனாலும் பின் வைக்க மாட்டான். தப்போ ரைட்டோ, களத்துல இறங்கிட்டான்னா களை கட்டாம விட மாட்டான். என்ன தாத்தா முசு பேத்துறீங்களா? அது பழசுடா, கொம்பு சீவுறன்னு வச்சுக்க. இது நல்லா இருக்குல்ல? பையன் நம்ம ஊர்ல இருந்து அழகான பொண்ணை கூட்டிக்கிட்டு சந்தோஷமா வருவான்னு உன் அப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கான். நீ வெறும் கைய வீசிக்கிட்டு இப்படி தேவதாஸ் மாதிரி போனா அது அவனால தாங்க முடியுமா? சொல்லுடா. உன் அம்மாவை நினைச்சு பாரு. உன் சந்தோஷம் தான் அவ சந்தோஷம். நீ அவ ஊருக்கு வந்துட்டு உன் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு போய் நின்னா மீனாட்சி எந்த அளவுக்கு வேதனைப்படுவா? தாத்தா, ஐம் வெரி கன்ஃபியூஸ்ட். இப்ப என்ன பண்றது தாத்தா? I expected this question, my boy. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நீ உருப்படியா ஒரு கேள்வி கேட்டிருக்கிற. வந்த அன்னைக்கே இந்த கேள்வியை நீ கேட்டிருந்தா இந்த மேட்ரு 14 எபிசோடுக்கு இழுத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. நீ தேடுற ஒரு விஷயத்த
உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை காணோன்னு ஊரா தேடினா அது கிடைக்குமா? இங்க பாரு தாத்தா, எது சொன்னாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு. இந்த சுத்தி வளைக்கிற விஷயம்னா வேணாம். இன்னும் ஒரே ஒரு மேட்டர்ப்பா, அதை கூட உனக்கு புரியுற மாதிரி தான் சொல்றேன். என்ன? இந்த யூடியூப்ல மண் வாசனை, கிழக்கு சீமையிலே போன்ற பாரதி ராஜா படங்களெல்லாம் போட்டு பாரு. அப்பதான் தமிழ்நாட்டினுடைய முறை மாமன்களுடைய உரிமை பெருமை எல்லாம் உனக்கு தெரிய வரும். ஓகே ஓகே, ஆனா எனக்கு ஏன் அது புரியணும்? ஏன்னா நீ ஒரு முறை மாமன். நான் முறை மாமனா? யாருக்கு? மீனாட்சிக்கு. மீனாட்சியா? தாத்தா தண்ணி அடிச்சுட்டு வளராதீங்க தாத்தா. மீனாட்சிக்கா? மீனாட்சி தான் ஒரு வகையில பார்த்தா உன் தாய் மாமன் பொண்ணு, இன்னொரு வகையில பார்த்தா உன் சொந்த அத்தையுடைய பொண்ணு. ஆக மொத்தத்துல இந்த 2 வகையிலும் நீ முறமாமன் முறமாமன் முறமாமன். விளையாடுறியா? எங்க அப்பாக்கு துரோகம் பண்ண சொல்றியா? ஐயோ என்னால முடியாது தாத்தா. அடிங்க அடிச்சன்னா பேடுவா. என்னடா துரோகம்? உங்க அப்பன் தான் இன்னும் வீம்பு புடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான்னா நீயும் அதையே புடிச்சிட்டு பழைய ஐச்சமாவே இருக்கிற. ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தா அதை காலாகாலத்துக்கு அப்படியே விட்டுறதா? அடுத்த ஜெனரேஷன் ஒண்ணு இருக்குல்ல, நீங்க தாண்டா பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அதுக்கு நீ ஏதாவது பண்ணியா? ஏதாவது பண்ணு. அதை விட்டுட்டு கனடா போறேன்னு சொல்ற. சரிப்பா, குடும்பத்தை சேர்த்து வைக்க வேணாம், அது கிடக்குது, கழுத விடு. உனக்கு உன் அம்மா மாதிரி பொண்ணு வேணுமா வேணாமா? என்ன நேரம் என்ன பாக்குற? சொல்லி வேணுமா வேணாமா? வேணும்னா அப்போ கல்லிடை குறிச்சிக்கு கிளம்பு. அதுதான் உன் அம்மா பிறந்து வளர்ந்த ஊரு. அங்கதான் ஊம் மீனாட்சி இருக்கிறா, போய் பாரு. இதோ பாரு சரவணா, நான் என் பேத்தி மீனாட்சியை பார்த்துட்டேன். அதை வச்சு நான் கன்ஃபார்ம்டா சொல்றேன், நீ தேடி வந்த மீனாட்சி அவதான். உன் அப்பாவும் உன் அம்மாவும் சரவணன் மீனாட்சி பார்ட் 1னா நீயும் என் பேத்தி மீனாட்சியும் பார்ட் 2. கன்ஃபியூஸ் பண்றாரே. அப்பாடா, ஒரு வழியை டைட்டில் சொல்லி சீனை முடிச்சிட்டோம். ராஜா, I will take the bottle for my nightcap. சரியா வரும். இப்பெல்லாம் கொஞ்சம் தள்ளுதுப்பா.